பார்க்க போகிற படத்தோட பேர் ஜப்பான். அதுதான் படத்தோட பேர். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ படம் ஸ்டார்ட் ஆனவொடனே பார்த்தீங்கன்னா, இப்போ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள தான் ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. அதில் பொண்டாட்டி வந்து புருஷன் வந்து கண்டுபிடித்துட்டாங்க. உனக்கு எதுக்கு பொண்டாட்டி புள்ள அப்படின்ற மாதிரி எக்ஸெட்ரா வரும்ல. அந்த மாதிரி எல்லாத்தையும் பேசி காரி துப்பி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச தங்கத்தை வந்து அவர் அபேஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது அட்டை போட்டுருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதனால அந்த விஷயம் அவங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து கோவப்பட்டு இருக்காங்க. நீ எல்லாம் இப்படியா அப்படியா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காங்க. இந்த சீன் காட்டினதுக்கப்புறம் இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அப்படின்னா, சிட்டியில் உள்ள ஒரு பெரிய ஒரு நகைக்கடை இருக்குது. அந்த நகைக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளடிச்சிருக்காங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த செவுத்துல பெரிய ஓட்டையை போட்டு அந்த வந்து ஃபுல்லா அதாவது செவுரு இருக்க இடத்துல ஃபுல்லா ஒரு ஓட்டையை போட்டு அதுக்குள்ள ஆளே போயிட்டு வர மாதிரி அப்படி போயிட்டு வந்திருக்காங்க. கடை வாசல்ல பூட்டெல்லாம் அப்படியே தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய திருட்டு வந்து அந்த சிட்டில இப்ப நடந்திருக்கு. நகை கடைக்கு ஓனர் யாருன்னா ஒரு சேட்டா தான் இருப்பாரு. அந்த சேட்டு பாத்தீங்கன்னா அப்பாவியா உட்கார்ந்திருப்பாரு. அதாவது அவருக்கு இவ்வளவு லாஸ் ஆயிடுச்சு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப இந்த சிட்டில வந்துட்டு இப்ப இந்த மாதிரி நடந்திருக்கு. இதை விசாரிக்கிறதுக்காக சுனில்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் தான் இப்ப வராரு. அவர் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. மாதிரி சிசிடிவில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து நடமாட்டம் இருக்கு. இந்த ஆள் வந்து யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்புறமா தான் தெரிய வருது அந்த ஆள் வந்து எப்படிப்பட்டவர்னா இப்ப நகைக்கடைக்கு பின்னாடி பக்கம் வந்து ஒரு கழிவு மாதிரி போறதுக்கு வச்சிருப்பாங்கல்ல அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க வந்து அங்க ஃபில்டர் பண்ணி அங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இப்ப நகைக்கடைக்கு வந்து இந்த உருக்கிறதுக்குலாம் வருவாங்கல்ல நகையில அந்த மாதிரி உருக்கும் போது வர கழிவுகள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் தங்கம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகி வெளியே வரும். அந்த தங்கத்தெல்லாம் சேகரிச்சு வச்சுட்டு அவங்க தனியா வியாபாரம் பார்க்குற ஒரு கூட்டம் இருக்கு. அதுல ஒருத்தர் தான் இங்க நடமாடிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிய வருது. அந்த ஆளை தேடி ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க பாத்தீங்கன்னா அவர் சம்பந்தப்பட்ட கூட்டமே அங்கதான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஆந்திராவை சேர்ந்தவங்க. அவங்க எல்லாரும் இங்கே தான் வந்து போல போட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அதுவும் இந்த மாதிரி வேலையை தான் மெயின் பிசினஸா எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இப்ப இந்த சுனில் ஆஃபீஸர் இருக்காரு அவருக்கு தெரிய வருது. இப்ப இவர் விசாரிக்க போக இன்னொருத்தரும் இப்ப இதை விசாரணைக்கு வராரு. அவர் பேர் பாத்தீங்கன்னா கருப்புசாமி அப்படின்ற ஒரு போலீஸ்கார் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரிட்டையர் ஆயிட்டு அவர் வீட்டில் தான் இருக்காரு. ஆனா வந்து அவர் வந்து வம்படியா இப்ப கமிஷனர் வந்து நீங்க இந்த கேஸை வந்து எடுத்து நடத்தணும் இது என்னன்னு விசாரிங்கன்னு சொல்லி கமிஷனரே சொன்னதுனால இப்ப அவரும் வந்துட்டு இப்ப எல்லாத்தையும் நோட்ட விடுறாரு எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. இப்ப இந்த ஏரியாவுக்கு வந்தாங்களா ஆந்திராக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்களா அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. ஒருத்தன் மட்டும் தான் மிஸ் ஆகிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார் என்னன்னு விசாரிக்கும் போது அவனோட பொண்டாட்டிக்கு அவனுக்கும் நேற்று நைட்டு பயங்கர சண்டை நடந்துச்சு. அதனால அவன் பொண்டாட்டி வந்து இங்க கோச்சிட்டு போயிட்டா. அதுல வந்து அவனையும் காணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது யார் அப்படின்னா நேற்று நைட்டு ஒரு சண்டை நடந்ததுல புருஷ பொண்டாட்டிக்குள்ள அந்த புருஷ பொண்டாட்டியை பத்தி தான் இவங்க சொல்றாங்க. இப்ப அதோட வந்துட்டு இப்ப அவரை பத்தி விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி பொருட்கள் கொண்டு வராருல அந்த கழிவுல இருந்து கொண்டு வந்து ஒரு வண்டியில தான் ஏற்றிட்டு வராங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அதை கூட எடுத்து வைக்காம நேற்று நைட் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை இருந்தனால இப்படி அவர் மிஸ் ஆயிருக்காங்கிறது. இப்ப மக்கள்லாம் அவர் கை காட்டும் அங்க போய் பார்க்கும்போது அந்த வண்டியில அவர் சொன்ன மாதிரி அந்த கழிவுகள்லாம் அப்படியே தான் இருக்குது. தங்க கழிவுகள்னு சொல்ற மாதிரி அங்கதான் இருக்குது. இப்ப மோப்ப நாயை கூட்டிட்டு வந்து அதை வந்து விசாரிக்காது அந்த மோப்பம் பிடிக்க வைப்பாங்களா அந்த மாதிரி வைக்கும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா அது மோப்பம் பிடிச்சிட்டு கரெக்டா அந்த கடை வாசலுக்கும் இங்கேயும் அது போயிட்டு வந்துட்டு இருக்கு. இது போக இன்னொருத்தர் கருப்புசாமின்னு சொல்லிட்டு இதை வந்து கேஸை வந்து டீடைல் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காருல்ல அவர் வந்து இந்த இதெல்லாம் பார்த்துட்டு செவர் ஓட்ட போட்டது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இது கண்டிப்பா இந்த திருட்டை செஞ்சது வந்து ஜப்பான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உறுதியா சொல்றாரு. ஜப்பான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ கார்த்தியை தான் அவர் சொல்றாரு. யாரு ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் நம்ம ஹீரோவா இருக்காரு. அது போக இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறாரு. அதுவும் தங்கத்துல ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறாரு. அவருக்கு லெஃப்ட் ரைட்னு வேற ரெண்டு பேர் வேற ரொம்ப முக்கியமானவங்களா இருக்காங்க. டிப்ஸ்னு கேட்கறவங்களுக்கு தங்கத்தையே வாரி வரைக்கிற ஒரு வள்ளலா இருக்காரு. அது இல்லாம காயின்ஸ்லாம் இருக்கும்ல அதாவது டாலர் திர்ஹம் அப்படிலாம் சொல்லுவாங்களா அதுல கூட அவரோட படம் வந்து புதிச்சிருக்க மாதிரி இருக்கு பதிச்சிருக்கும்ல அந்த மாதிரிலாம் இருக்கு. பகலால இந்த மாதிரி ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் தான். நைட் ஆனா மட்டும் எந்த நகை கடை கொஞ்சம் வசதியா இருக்கும் அந்த நகை கடையில கைவரிசையை காட்டுறது அப்படின்றதான் ஹீரோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வேலையாவே இருக்கும். ஏன்னா இப்போ நைட் ஃபுல்லா அவங்க பிஸியா இருக்கிறதால பகல்ல ஃபுல்லா அவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ இன்னொரு திருட்டு தான் பண்றதா இருந்தாங்க. அந்த திருட்டை பண்ணிட்டே இருக்கும்போது என்னைக்காவது நாள் மாட்டுற மாதிரி ஒரு தடவை போலீஸ் கிட்டே மாட்டிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பார்க்குறாரு. இந்த ஹீரோ வந்து இப்போ பிடிக்கிறதுக்கு போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் கிட்டே அவர் மாட்டிக்கிறாரு. போலீஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் ஹீரோவா அதே ஃபேஸ் கட்டில் தான் இருக்காரு. என்ன டபுள் ஆக்ஷனா இல்லை ட்வின்ஸா என்ன ஆயிடுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த போலீஸ்கார் என்ன பண்றாருன்னா பெரிய ஒரு சண்டையே நடக்குது. இப்போ இந்த ஹீரோக்கும் சண்டைன்ற மாதிரி ரெண்டு பேரும் அவர் சொல்றதுக்காக இவர் பயங்கரமா புல்லட்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஒரு குண்டு கூட ஹீரோ மேல படாத அளவுக்கு சுட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சண்டை ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கு. ஆனா ரெண்டு பேருக்குமே ஒன்றும் ஆகல. என்னடா இது ஒரு முடிவே இல்லாம இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வேற ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு படம் தான். நான் ராஜா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு படம் தான் அது ஹீரோ அவரா அந்த மாதிரி நடிச்ச மாதிரி இருக்காரு. இந்த படத்தை தான் தியேட்டர்ல வந்து இப்போ வந்து அந்த ஆஃபீஸர்லாம் இருக்காங்க கமிஷனர் அவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க வேற வழியே இல்லாம. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் கேட்கும் போது அந்த கருப்புசாமி இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா ஜப்பான் இருக்காரு அவரோட வரலாறு வந்து சொல்றாரு. அவர் என்னதான் திருட்டு தொழில் பண்ணாலும் அவருக்கு நடிகர் ஆகணும் அப்படின்றது ரொம்ப பெரிய ஆசை. அதனாலதான் அவர் திருடுற பணத்துல வந்துட்டு ஒரு படமே எடுத்து வச்சிருக்காரு. அதுவும் அவரையே ஹீரோவா போட்டு அவரையே வில்லனா போட்டு எல்லா வேலையும் அவரா பார்த்து ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. அதுக்குன்னு ஒரு தியேட்டரையே விலைக்கு வாங்கி ஓடாத இந்த தியேட்டர்ல வந்துட்டு இந்த படத்தையே வந்து ஓட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த படத்தை வந்து யாருமே மக்கள் பார்க்க வர மாட்டாங்க. தியேட்டருக்கு ஒரு 4 பேர் வர்றதே வந்து அவ்வளவு அதிசயமா தான் இருக்கு. அந்த மாதிரி அவங்களா எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா இந்த படத்தை வந்து 1000 நாளுக்கு ஓட்டணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஓட்டிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து மஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு நடிகை அறிமுகப்படுத்திருக்காரு. அந்த நடிகை ரொம்ப ஃபேமஸான நடிகையாவும் இருக்காங்க. அவங்களே இந்த ஹீரோயினா போட்டு அப்படி நடிக்க வச்சிருக்காங்க. இதுல வந்துட்டு அவரோட லைஃப் ஸ்டோரி அவர் எடுத்ததுனால இந்த படத்துல ஃபுல்லா வந்து அவர் எப்படிலாம் கொள்ளடிக்க போறாரு என்னென்ன மாடலேஷன்லாம் கொள்ளடிப்பாரு அப்படின்ற சீன் எல்லாமும் வச்சிருக்காரு. ஏன்னா இதுக்கெல்லாம் எந்த ப்ரூஃபும் இல்லாததுனால அவரை அரெஸ்ட் பண்ணவே முடியல. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் மட்டும் அவர் மேல 182 கேஸ் இருக்கு ஃபைல் ஆயிருக்கு. ஆனா வந்து எந்த ப்ரூஃபும் இல்லை அப்படின்றதுனால அவர் அரெஸ்ட் பண்ண முடியாம அவர் வெளியே தான் சுத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி விவரத்தை முதற்கொண்டு அந்த படத்திலேயே அவர் ரொம்ப பெருமையா எடுத்து வச்சிருப்பாரு. இதனால ஹீரோக்கு வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அதாவது அவருக்கு அல்லக்கை அந்த மாதிரி சொல்லுவாங்களா அந்த மாதிரி நிறைய ஆளுங்க இருக்காங்க. அதுல ஒரு பெரிய ஆளையும் அவர் பிடிச்சி வச்சிருக்காரு. அவர் வந்து ஆந்திராக்கார தான் அவர் பிடிச்சி வச்சிருக்காரு. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு நிறைய இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்களா நிறைய சிஷியர்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுல ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா வந்து கங்காதரன் ஒரு ஆளு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராக்காரர். ஆனா அவர் வந்து பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஆளு அப்படின்ற மாரி நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்ப ஹீரோக்கு அவர் ரொம்ப நெருக்கமானவரு. இந்த கங்காதர பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவருக்கு வந்து ஆந்திரா தான் அந்த பூர்வீகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி. ஏன்னா ஹீரோக்கு வந்து இந்தியா ஃபுல்லா அவருக்கு வந்து சிஷ்யர்கள் இருக்காங்க. அவருக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்ப அந்த கங்காதர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு அங்க ஆந்திராலே வந்து ராம்ஜி நகர்ன்னு சொல்லிட்டு ஒரு நகரையே உருவாக்கி, அந்த நகர்ல ஃபுல்லா களவாயிலும் பயல்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி அவங்களுக்காகவே ஒரு நகரையே பெருசா அவர் கட்டிவிட்டு, அந்த மாரி ஒரு பெரிய ஒரு ஐட்டக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு ஆளா அவர் இருக்காரு கங்காதரன்றவரு. இதுல ஹீரோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஒரு தாத்தா ஒருத்தரும் இவர் கூட ரொம்ப வருஷமாவே இருந்துட்டு இருக்காரு. இவ்ளோ பிரச்சனைகள், இவ்ளோ கேஸ் இதெல்லாம் போயிட்டே இருந்தாலும், ஹீரோ வந்து இப்பவும் பிஸியா தான் இருக்காரு. அதாவது யூடியூப்க்கு வந்து பேட்டி குடுக்குறதா இருக்கட்டும், மத்தபடி அவர் ஒரு செலிபிரிட்டியா அவரே கிரியேட் பண்ணிட்டு சுத்துறதா இருக்கட்டும், இது எல்லாமே அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப போலீஸ் சரவுண்டிங்ல வந்து அவருக்குன்னு சில ஆளுங்க இருக்காங்க. அவங்களோட சப்போர்ட்லயும் ஹீரோ வந்து எந்த ஒரு இதுலயும் மாட்டாம கொள்ளாம அவர் இந்த மாரிலாம் வளர்ந்துட்டு இருக்காரு. இவ்ளோ பெருமைகளுக்கு சொந்தக்காரர் அந்த ஹீரோ வந்து இப்ப கடைசியா பண்ண திருட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு ஜட்ஜ் வீட்லயும் இதே மாரி பெரிய ஓட்ட போட்டிருப்பாரு. ஆள் ஃபுல்லா அதனால கம்ஃபர்டபுளா உள்ள போயிட்டு வர மாரி செவுத்துல எல்லாம் ஓட்ட போட்டு, அங்க போய் ஒரு பொருள திருடிட்டு வந்திருப்பாரு. அது என்ன பொருளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வீடியோ கிளிப்பா இருக்கும். அது வந்துட்டு ஒரு 26 போலீஸ்ங்க சேர்ந்துட்டு ஒரு ரேப் பண்ண மாதிரி ஏதோ ஒரு கேஸ் அந்த மாரி ஒரு இது இருக்கு. அதுக்கான எவிடன்ஸ் வந்து ஜட்ஜ் வீட்ல இருந்தத வந்து ஹீரோ வந்து லாஸ்ட்டா போய் திருடிட்டு வந்திருப்பாரு. இப்ப இந்த மாரி அவர் செஞ்சார்ல ஜப்பான், இதுதான் அவன் செஞ்ச கடைசி திருட்டு. அதுக்கப்புறம் அவன் எந்த திருட்டு கேஸ்லயும் அவன் இன்னும் மாட்டவும் இல்ல. அப்படியே மாட்டினாலும் அவனுக்கு எந்த ப்ரூஃப்மே கிடைக்கல. ஆதாரம் இல்லாதனால அவன் வெளிய தான் சுத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாரிலாம் இப்ப இந்த கருப்புசாமி இருக்கார்ல, அவர் வந்து ஹீரோவோட இந்த ஹிஸ்டரி இருக்குல்ல, அத ஃபுல்லாத்தையுமே வந்து இப்ப அந்த கமிஷனர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கமிஷனர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "இவன பத்தி பெருமையா பேசினதெல்லாம் போதும். மேல் இடத்துல இருந்து கழுத்த நெரிக்கிறாங்க. எப்படியாவது இன்னும் 2 நாளுக்குள்ள அவன நீ அரெஸ்ட் பண்ணிடணும். இந்த கொள்ள அடிச்சதெல்லாம் வந்து மீட்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. இது இன்னொரு பக்கம் வந்து இப்ப சுனில்னு ஒருத்தர் வந்து விசாரணை பண்ணிட்டு இருந்தார்ல, அவர் என்ன பண்றாருன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இந்த ஆந்திரா குரூப்லாம் ஒரு இடத்துல இருந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் விசாரிக்கும்போது ஒரு ஆள் மட்டும் மிஸ் ஆயிட்டாருன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஆள வந்து வலை வீசி தேடி தேடி ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் எங்க இருந்திருப்பாரு அப்படின்னா, ஒரு கோவிலுக்கு போய் மொட்டை போட தான் போயிருப்பாரு. அந்த இடத்துக்கு போய் மொட்டை போட்ட கையோட அவர வந்து புடிச்சிட்டு வந்திருப்பாங்க இங்க. இப்ப கருப்புசாமி டீம் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஜப்பான் அவர ஹீரோவ தேடிட்டு இருக்காங்க. இவங்க டீம் இருக்குல்ல சுனில் டீம் வந்து பாத்தீங்கன்னா, இவர் அந்த ஒரு ஆள மொட்டை போட்டுட்டு இருந்தா பாத்தீங்களா, அவர புடிச்சிட்டு வந்துட்டு, இப்ப ஜப்பான் எங்க? நீங்க கொள்ளடிச்ச நகையெல்லாம் எங்க? எப்படி பண்ணீங்க? என்ன ஆயிதுன்னு சொல்லிட்டு அவர வந்து பயங்கரமா அவங்க கண்டுபிடிப்பாங்கல்ல, அதாவது விசாரிப்பாங்கல்ல, அந்த மாரி மெத்தட்ல இப்ப அவர விசாரிக்கிறாங்க. இவர வந்துட்டு பயங்கரமா அவங்க கொடூரமான முறையில கூட விசாரணை பண்றாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நீங்க கேட்கிற ஜப்பான் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அவர ரொம்ப கதற அவங்க வந்து சித்திரவதை பண்ணி தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இது போக அவர் ஒரு டப்பா ஒண்ணு வச்சிருக்காரு. அந்த டப்பால பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி குட்டியா தங்கம்லாம் இருக்கும்ல, அதாவது ஃபுல்லா பெருசாலாம் இல்ல, சின்ன சின்ன தங்கமா நெறைய போட்டு ஒரு டப்பால வச்சிருக்காரு. சுனில்ன்றவர் என்ன சொல்றாருன்னா, இவன் உண்மைய சொல்ற வரைக்கும் இவன விடாதீங்க. அந்த அளவுக்கு இவன போட்டு டார்ச்சர் பண்ணியாவது உண்மைய அவன் வாயில வர வைங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆள் வந்துட்டு எனக்கு அந்த மாரி ஆளே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு உட்கார்ந்திருக்காரு. இப்ப இவன் உண்மைய சொல்ற வரைக்கும் என்ன விடாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இப்ப சுனில்ன்ற அவர் ஆபீசர் இருக்காரு. அவர் வெளிய போறாரு. இந்த போலீஸ்லயே வந்துட்டு பாதி பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவன் வந்து அந்த ஜப்பான்காரன் வந்து அதாவது ஜப்பான் அந்த ஹீரோ வந்துட்டு 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைய வந்து அடிச்சிட்டு போயிட்டான். பாவம் இவன் அப்பாவி இவன போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்குள்ளேயே சில பேர் வந்து அந்த மாரி பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவ்ளோ நகையும் பணத்தையும் கொள்ளடிச்சவன் வந்து இங்க உள்ளூர்ல சுத்திட்டு இருக்க போறான். எங்கேயாவது சொந்தமா தீவே வாங்கி அங்க தான் அவன் செட்டில் ஆயிருப்பான் அப்படின்ற மாரிலாம் பேசுறாங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா, அங்கெல்லாம் தீவுலலாம் இல்ல. அவர் சொந்த ஊரான தூத்துக்குடியில தான் அவர் இருக்காரு இப்ப. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, தூத்துக்குடியில இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. இங்க எதுக்கு அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவர் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க தான் வந்திருக்காரு. என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ரிசல்ட்ல வந்து பார்த்தோம்னா, ஹீரோக்கு வந்து எய்ட்ஸ் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஹீரோ வந்துட்டு நல்லா இந்த மாரி சம்பாதிக்கிறாரு. பகல்ல வந்து அப்படியே ஜாலியா இருக்கிறது, நைட்ல வந்து கொள்ளடிக்கிறது இந்த மாரி இருந்ததுனால அவருக்கு டெஸ்ட்ல வந்து அவருக்கு இப்ப எய்ட்ஸ் வந்ததாவும் தெரிய வந்துருது. இது ஆனா அவர் பெருசாவும் ஒரு கேர் பண்ணிக்கல. ஏன்னா அவர் வந்து ஒரு ரொம்ப சென்டிமென்ட்டான ஆள்லாம் கிடையாது. ரொம்ப ஜாலியான ஒரு ஆள் தான். அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அவர் எடுத்துக்கல. அவர் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு வந்து எதா இருந்தாலும் அவர் ஷேர் பண்றது அவங்களுக்குன்னு 2 பேர் இருக்காங்கல்ல அல்லக்கைன்ற மாதிரி. அவங்க கிட்ட ரொம்ப நம்பிக்கையானவர் தான ரைட் ஹேண்ட்ன்ற பேர்ல. அவர்ட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க. அவரும் வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படி இப்படின்ற மாரி ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஆனா இந்த இந்த நோய பத்தி அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி பயம் வருது. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப தண்ணி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போறவர் வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்க் வாங்கிட்டு வந்துடுறாரு. எப்படி இது வந்து சுவாசத்துல கூட பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாஸ்க் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஹீரோ இத பார்த்துட்டு மேலயும் கீழயும் அவர மாறி மாறி அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அதோட வந்து அவர் கூட ஒரு தாத்தா இருப்பார்ல. இப்ப அவருக்கு ஹீரோ கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து சீக்கிரமாவே நம்ம கொள்ளடிச்ச பொருள வந்து இடம் மாத்தணும். அதுக்காக வந்து இப்ப முள்ளுக்காட்டுக்கு வந்துருங்க அப்படின்ற மாரி அவருக்கு தகவல் சொல்றாரு. இங்க வந்து கருப்புசாமின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு பக்கம் வந்துட்டு அவரோட விசாரணையில வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு வந்து அந்த திருட்டு பண்ண இடத்துல வந்துட்டு ஒரு நார்த் இந்தியன் வந்து இறந்து போனதா அவருக்கு வந்து தகவல் வருது. இந்த மாரி இவர வந்து இந்த மாரி நார்த் இந்தியன் செக்யூரிட்டி வந்து இறந்து போன விஷயம் இப்ப எல்லாருக்கும் தெரிய வருது. இப்ப கமிஷனர் என்ன ஐடியா குடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த சுனில் இருக்கார்ல அவர்ட்ட என்ன சொல்றாருன்னா, பேசாம ஒண்ணு செய்யுங்க. இப்ப நீங்க ஒருத்தர புடிச்சு வச்சிருக்கீங்களா, அவன்கிட்ட வந்துட்டு ஜப்பான் தான் வந்துட்டு இந்த ஆள் இப்ப இறந்து போனார்ல, அதாவது நார்த் இந்தியன் செக்யூரிட்டி அவர வந்து கொலை பண்ணிட்டான். அத நான் நேர்ல பார்த்தேன் அப்படின்ற மாரி எழுதி ஒரு சாட்சிய மட்டும் ரெடி பண்ணிருங்க. அந்த ஜப்பான் அந்த ஹீரோ வந்து இவ்வளவு நாளா வந்து சாட்சி இல்லாம தான வெளிய சுத்திட்டு இருக்கான். அவன இத வச்சு அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாரி கமிஷனரே இப்ப ஐடியா குடுக்குறாரு. இப்ப அந்த ஆள போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கமிஷனரே இந்த மாதிரி சொன்ன உடனே இப்ப அவங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்ல. அந்த ஆள் கிட்ட போயிட்டு அதே மாரி சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவன் வந்து இதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான். அந்த ஆள் ஒத்துக்காம எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாரியே சொல்லிட்டே இருக்கான். அவனுக்கு சம்மாடி உழுந்துகிட்டே இருக்கு ஒரு பக்கம். இதுவரைக்கும் இப்ப போலீஸ்காரங்களும் அடிச்சு துவைச்சு முடிச்சுட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுக்க போறாங்க. அங்க உள்ள ஒருத்தவங்க ஒரு சில நல்லவங்களா இருப்பாங்கல்ல. அவர் வந்து இப்ப போலீஸ்காரர் வந்து என்ன கேட்கிறாருன்னா, அடிச்சவன் கொள்ளடிச்சவன்லாம் தப்பிச்சு போயிறான். நீ எப்படிடா வந்து மாட்டுன அப்படின்ற மாரி அவர்ட்ட கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற மாரி பாபு சார்ன்ற மாரி ஒரு படத்துல சொல்ற மாரி இந்த பாலும் அப்ப எனக்கு எதுவும் தெரியாதுன்ற மாரி தான் சொல்லிட்டு இருக்காரு. அதோட வந்து இன்னொன்னு என்ன சொல்றாரு
சொல்கிறாங்கன்னா அப்போ தான் அவர் வச்சிருக்க டப்பாவில் குட்டி குட்டியாக தங்கம் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு இதெல்லாம் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ அவர் நினச்சி பார்க்குறாரு அவர் ஒய்ஃபுக்கும் இவருக்கும் சண்டை வந்தது காரணம் அதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. இந்த குட்டி குட்டி தங்கத்தை வந்து அவங்க ஒய்ஃப் தான் சேர்த்துக்கிட்டு வராங்க. எதுக்காக அவங்க சேர்த்துட்டு வராங்கன்னா, அவங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளையை வந்து ஒரு நல்ல கான்வென்ட் ஸ்கூலில் வந்து சேர்க்கணும், ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஒய்ஃப் வந்து இந்த குட்டி குட்டி தங்கத்தை வந்து சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவர் வந்து அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை வரும். அதை தான் இவர் இப்போ யோசிச்சு பார்க்குறாரு. அந்த மாதிரி இவங்க இருக்கும்போது இவர் இப்போ யோசிச்சு பார்க்குறது எப்படி இருக்கும்னா, அவங்க 2 பேருக்கு அப்போ தான் இவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கும். அப்பத்துலேருந்தே அவங்க ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி இவர் வந்து இந்த மாதிரி வேலை தானே பார்க்குறாரு, இந்த கழிவுலேருந்து குட்டி குட்டி தங்கமாக எடுக்கிறாருல, இதை வச்சு பிள்ளைங்களாம் எப்படியாவது நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சேமிப்பாக வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இவருக்கு என்ன ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரிலாம் நம்ம சேர்த்துக்கிட்டு இருந்தால் இதெல்லாம் ஒன்று 5-10 தான் தேருது, ஒன்றும் பெருசாக ஒன்றும் தேர்ற மாதிரி இல்லை, எப்படியாவது சீக்கிரமாக பெரிய பணக்காரன் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தோணுது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பொண்டாட்டி சேர்த்து வச்சு இந்த குட்டி குட்டி தங்கத்தை எடுத்துட்டு அவங்களுக்கே தெரியாமல் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு லாட்ரி சீட் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. லாட்ரி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, சூதாட்டம், அதெல்லாம் சீக்கிரமாக சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. இதனால தான் வந்துட்டு இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்துட்டு சண்டை பிரச்சனைகள் வருது. அதனால தான் அவங்க வந்துட்டு நீ இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் அவங்க சண்டை போட்டதை இவர் அப்படியே நினச்சி பார்த்துட்டே இருக்காரு. இப்போ இவர் நினச்சி பார்த்து முடிச்சிட்டாரு. இப்போ அந்த போலீஸ்கார் இவர்கிட்ட இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜப்பான் கேஸில் வந்துட்டு ஏகப்பட்ட பேர் மாட்டி சின்ன பின்னமாகி இறந்து கூட போயிருக்காங்க. ஆனால் அவன் நல்லா தான் சுற்றிட்டு இருக்கான். இப்போ நீ வந்து மாட்டி தொலைஞ்சிருக்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு உதவி பண்ணுறேன், காப்பாற்ற பார்க்குறேன், அதுக்கப்புறம் என்ன செய்யுது எனக்கு எல்லாம் தெரியல அப்படின்ற மாதிரி ஏதோ அவரால் முடிஞ்ச 2 வாரத்தை ஆறுதலாக பேசிட்டு அங்கிருந்து அவரும் போயிடுறாரு. இந்த பக்கம் வந்து இப்போ ஹீரோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அது என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் கொள்ளடிக்கிற நகையெல்லாம் அவர் கொண்டு வந்து பதுக்கிற இடம் வந்து எங்கேயா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சுடுகாடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து அவர் வந்து புதைச்சு ஒளிச்சு வச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஏன்னா இப்போ இது இடம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் அவர் இங்கே வந்திருக்காரு அந்த தாத்தா வர சொல்லிட்டு. இந்த வேலையை ஹீரோ சீரியஸாக ஈடுபட்டு இருக்கும்போது இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து அப்படியே ஒரு குரூப் வந்து சுத்து போடுறாங்க. அதாவது ஹீரோ அடிச்சு போட்டு அவர் வச்சிருக்க நகை அந்த இதெல்லாம் கொள்ளடிச்சிட்டு போகிறதுக்கு ஒரு டீம் வராங்க. இந்த வேலையை யாரா பார்த்தது, நம்மளுக்கு மேலே எவன்டா இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ இப்போ யோசிக்கிறாரு. ஹீரோவும் சும்மா இல்லாமல் வந்தவங்களாம் அடிச்சு தவசம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்ன விஷயம், இப்போ இதெல்லாம் யார் பண்ணாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோட ரைட் ஹேண்ட் இருக்கார்ல, எல்லாமே நம்மளை சுற்றி ரொம்ப நெருக்கமானவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த ரைட் ஹேண்ட் இருக்காருல, அவர் தான் அந்த வேலையை பண்ணியிருக்காரு. அவரும் விசுவாசமாக தான் இருக்குன்னு நினச்சிருக்காரு, அப்படி தான் இருந்திருக்காரு. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹீரோக்கு வந்து எய்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிய வந்திருக்கு. இப்போ எப்படினாலும் இவன் சாவதான போகிறான், இவன் செத்ததுக்கப்புறம் இதெல்லாம் வேஸ்ட்டாக தானே போகுது, அதனால இதெல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணிருக்கு. அதனால அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்து தண்ணி வாங்க சொல்லியிருப்பார்ல, தண்ணி வாங்குற கேப்பில் மாஸ்க் வாங்கிட்டு வந்த மாதிரி தண்ணி வாங்க போன கேப்பில் வந்து இந்த மாதிரி ஆளை வந்து செட் பண்ணியிருப்பாரு. அந்த டைமில் வந்த பிளான் தான் இவர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் வந்து அவருக்கு இதாக தான் இருந்திருப்பாரு. ஹீரோ இதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாரு. இப்போ தான் அந்த தாத்தாவே வராரு. வந்ததுக்கப்புறம் ஹீரோ வந்து எல்லாத்தையும் இப்போ பேச்சுவார்த்தை நடத்துறாரு. பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள ஒரு பக்கமாக இதாக்கி அவங்கள போட்டு எல்லாரையும் போட்டு சாத்து எல்லாரையுமே கொண்டு போட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் தனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண அந்த ரைட் ஹேண்ட் இருக்காருல, அவரையும் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி கொண்டுடுறாரு. அதே பக்கத்தில் இங்கே கருப்புசாமின்னு அந்த அவர் போலீஸ்கார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சொந்த, அதாவது அவரை தெரிஞ்சவங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமாக விசாரணை பண்ணிகிட்டே தான் இருந்துட்டு இருக்காரு ஒரு பக்கமாக. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதே சுடுகாட்டில் தான் வந்து ஹீரோட அம்மாவையும் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதனால ஹீரோ வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக ஆகிட்டு அங்கேயே வந்து அதை புலம்ப ஆரம்பிச்சிடறாரு. ஆனால் ஹீரோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு கட்டத்தில் பிடிக்காம போயிடுது. ஏன் அப்படின்னா, ஹீரோ வந்து திருட்டு தொழில் தான் பண்ணுறாரு அப்படின்னோடனே பொதுவாக பிடிக்காதுல்ல. அந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு பிடிக்காம போயிட்டு அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ உனக்கு எப்படினாலும் உனக்கு நல்ல சாவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் யாரையும் தயவு சொல்லாதீங்க. அந்த மாதிரி அவங்க அம்மா வந்துட்டு சொல்லிடுறாங்க. அதனால ஹீரோ வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக வருத்தப்பட்டு பேசுறாரு. இப்போ அவங்க அம்மாவை அடக்கம் பண்ண இடத்துக்கு பக்கத்துலேயே தான் இவர் கொள்ளடிச்ச நகையெல்லாம் கொண்டு வந்து மறைச்சு வச்சிருக்காரு. இப்போ இவரெல்லாம் இந்த நகையை எடுத்துட்டு இப்போ எதுக்காக இப்போ இடம் மாத்துறாரு, இன்னொரு பக்கம் அந்த பாதி நகையை வந்து எடுக்கிறாரு. அதில் வந்துட்டு இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்க அவங்களாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் போய் வாரி வழங்குறாரு. தாராளமாக அவங்களுக்குலாம் அதை கொடுக்குறாரு. அதோட அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவர் கொள்ளடிச்ச நகையெல்லாம் வந்து எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்துட்றாரா. இப்போ அவர் செம்ம போதையில் இருக்கார். இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போயிடுது. இப்போ காலையில் கண் விழிக்கிறாரு. முழிச்சோன்னே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நகையெல்லாம் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடறாரு, தேட ஆரம்பிச்சிடறாரு. அது கூட பரவாயில்ல, ரைட் ஹேண்டு அவன் எங்கே, அந்த ஈசென்ட் பண்ண அவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. அப்போ இது எல்லாமே பண்ணது வந்து அவர் போதையில் இருக்கும் போது பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி நடந்ததோ, அவர் வந்து கொன்னதோ, இவ்வளோ நகையை அவராக கொண்டு போய் கொடுத்தது எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி அவர் வந்து ஒரு இதில் இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு வழக்கமாகவே இருக்குன்ற மாதிரி தான் கட்டுறாங்க. அவர் ஒரு மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சின்ன பிள்ளைத்தனமா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காரு. அதோட ஹீரோ கூட ஒரு பெரியவர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்துட்டு இப்போ வந்து ப்ரே பண்ணிக்கிறாரு. இவன் வந்து திருடுறதையும் விட மாட்டேங்கிறான், சிறுபுலத்தனமே இருக்கிறதையும் விட மாட்டேங்கிறான் அப்படி இப்படின்ற மாதிரி அவர் ஒரு இவனுக்கு நீ நல்ல புத்தி நீ தான் கொடுக்கணுன்ற மாதிரி ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோக்கு இப்போ ஒரு அளவுக்கு போது தெளிஞ்சு இப்போ என்ன நடந்துச்சு என்ன இதுன்னு எல்லாமே ஞாபகமாக வந்துடுது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஹீரோ வந்து ஒரு நடிகை வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருப்பார்ல ஒரு படத்தில், அந்த ஹீரோயின் போஸ்டர் வந்து பார்க்குறாரு. அதை பார்த்தோன்னா அவருக்கு வந்து கோவம் வருது. ஏன்னா அவங்க வந்து இவர் லவ் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். அப்புறம் அவங்க மாற்றிப்பாங்க, மனசை மாற்றிட்டு இருந்திருப்பாங்க. இவ்வளோ என்னை வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் மேலே ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடுது. ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ எப்படிலாம் புலம்ப ஆரம்பிச்சாரு அப்படின்னா, நானும் அப்படி இப்படின்னு எல்லாரும் கூடயும் சுற்றினாலும் என் மனசை நான் உங்ககிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ கடைசியாக நான் என் மனசை உங்களுக்கு கொடுக்க போகிறதும் உங்ககிட்ட தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்கள பழிவாங்க நினைக்கிறாரு. அதாவது இவருக்கு வந்து அந்த எய்ட்ஸ் வந்துருச்சுல, அதனால் அவங்கள இப்படி பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவர் இப்போ மைண்டுக்கு வந்துக்கிறாரு. அது இல்லாமல் இப்போ ஹீரோயின் மேலேயும் தப்பு இருக்குது. அவங்க என்னதான் இப்போ இவரை லவ் பண்ணி அப்படிலாம் இருந்திருந்தாலும் இப்போ அவங்களும் வந்துட்டு வேற ஆள் கூட வந்துட்டு அவங்க இருக்கிறது ஹீரோவால் ஏற்றுக்க முடியல. அதனால் இப்போ அவர் வந்துடுறாரு அந்த மாதிரி மைண்டுக்கு. இப்போ அதனால் இப்போ ஹீரோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அப்படின்னா, ஹீரோயினுக்கு வந்து ஒரு மேனேஜராக ஒரு ஆள் இருப்பார். அவருக்கு கால் பண்ணிட்டு ஹீரோயின் இப்போ என்ன எங்கே இருக்கா, என்ன பண்ணிட்டு இருப்பா, எல்லா டீட்டெயிலும் எனக்கு நீ உடனடியாக கொடுக்குற அப்படின்னு
அப்படின்ற மாதிரி அவரை போட்டு இப்போ ஹீரோ மிரட்டிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவர் மேனேஜர் இருக்காருல்ல, அந்த செல்ல பாக்கிட்ட அப்படி சொல்லி வச்சிருக்காரு. அவரும் சரி, ஏன்னா அவர் வந்து ஹீரோக்கு வந்து ரொம்ப விசுவாசமா தான் இருக்காரு. நான் உனக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதனால ஹீரோயினை வந்து அவர் வந்து வாட்ச் பண்ணிட்டு ஹீரோக்கு டீட்டெயில் கொடுக்கறதுக்கு அவர் இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்காரர் கருப்புசாமி இருக்காருல்ல, அவர் வந்துட்டு அந்த ஹீரோ வந்து அவங்கள தேடுறது கொள்றது அவங்க கூட சுத்துனது, ஏன்னா ஏன்னா ஹீரோ கூட இருந்த எல்லாரையும் தானே விசாரிக்கிறாங்க. இப்போ ஹீரோயினும் ஒரு நேரத்தில் ஹீரோ கூட இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கள விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நம்பர் வந்து நாட் ரீச்சபிள்னு இருக்கிறதுனால அவங்க நம்பருக்கு அடிக்கடி எந்த நம்பர் கால் வந்திருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுக்கு யார் அடிக்கடி அதிகமாக கால் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹீரோயினோட மேனேஜர் செல்லப்பா இருக்காருல்ல, அவர் தான் வந்து ஹீரோயினுக்கு அதிகமாக கால் பண்ணியிருக்காரு. அந்த நம்பரை வந்து இவங்க ட்ரேஸ் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ தான் அந்த இவர் இருக்காருல்ல கருப்புசாமி, அவருக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது இப்போ அந்த சுடுகாடு இருக்குல்ல, அங்கே ஒரு சண்டை வந்துச்சுல, அப்போ ஹீரோட ரைட் ஹேண்டே வந்து ஹீரோ கொண்டு போட்டு போயிருக்காருல்ல, அப்போ வந்து இந்த கருப்புசாமி பார்த்துட்டு என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இது வந்து நகை கொள்ள அடிச்சிட்டு வராங்கல்ல, அதை பிரிச்சுக்கிறதுல வந்து சண்டை வந்திருக்கும், அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்திருக்கும், அதனால தான் இவர் கொண்டு போட்டாரு அந்த ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கருப்புசாமி நினைக்கிறாரு. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் இப்போ இவர் கொள்ளடிச்சது, நகையை திருடினது, இந்த மாதிரி கொலை பண்ணது எல்லா கேஸுமே இப்போ நியூஸ்ல வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மினிஸ்டராக இருக்கிறது யாராக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா கே எஸ் ரவிக்குமார் இருக்காருல, அவர் தான் வந்து மினிஸ்டராக இருக்காரு. அவர் இதை பார்த்துட்டு இருக்காரு. இதே இடத்துல தான் வந்து கமிஷனரும் இருக்காரு, அந்த நகை கடை சேட் இருக்காருல்ல, அவரும் எல்லாருமே சேர்ந்து வந்து இப்போ நியூஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஜெயிலில் ஒருத்தர் பிடிச்சி அடைச்சு போட்டு வச்சிருக்காங்கல்ல, அவரை காட்டுறாங்க. அவர்கிட்ட வந்து அங்கே ஒருத்தர் ஒரு நல்ல குணமாக அவர்கிட்ட பேசிட்டு இருக்காருல, இவர் எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு. யாருக்குன்னா அந்த இவர்கிட்ட வந்து அவங்க ஒய்ஃபை பேச சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ அவங்க அம்மா கிட்ட அவர் பேசும்போது அவருக்கு விஷயமே தெரிய வருது. அவங்க ஒய்ஃப் வந்து பிள்ளையை தூக்கிட்டு போயிருப்பாங்க, ஆனால் இன்னும் அவங்க வீட்டுக்கு திரும்ப வரல அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து இப்போ இவருக்கு தெரிய வருது. அதனால இப்போ இன்னும் ஒய்ஃபும் அவங்க குழந்தைய வந்து எங்கேயோ மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போ இவர் வந்து ரொம்ப கவலைப்பட்டு இருக்காரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ இருக்காருல, அவர் வந்து ஹீரோயினை பற்றி விஷயங்களை சேகரிச்சிட்டு இருக்காருல, அது இன்னும் தனக்கு சரியா கிடைக்கல அப்படின்ற கவலையில் அவர் ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்காரு. நேரத்தில் வந்துட்டு ஹீரோயினை ட்ராக் பண்ணிட்டு இருக்காரு கருப்புசாமின்றவர். இப்போ அவங்க வந்துட்டு இப்போ ஹீரோயினை தான் ஹீரோ தேடிட்டு இருக்காருன்ற விஷயம் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருது. எப்படினாலும் ஹீரோயினை பார்க்க ஹீரோ வருவார், அந்த டைமில் அவரை அரெஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இப்போ கருப்புசாமி பிளான் பண்ணுறாரு. இங்கே வந்து ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து ஷூட்டிங்காக போயிருக்காங்க அப்படின்ற நியூஸ் தெரிய வருது. அதனால இப்போ அந்த ஃபாரஸ்ட்டுக்கு ஹீரோ வந்து போகிறதா முடிவு பண்ணுறாரு. இப்போ இங்கே ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த செல்லப்பா இருக்காருல, அவரை பிடிச்சி மிரட்டி இவர் என்னதான் மிரட்டினா அவர் விசுவாசியாக தான் இருக்கார் ஹீரோக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ என்ன ஏது எல்லாம் அதாவது டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணிட்டாரு. இப்போ அந்த ஃபாரஸ்ட்டுக்கும் வந்துறாரு. அந்த ஷூட்டிங்கும் அந்த ஹீரோயின் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்துறாரு. ஆனால் இப்போ அந்த செல்லப்பாவை வந்துட்டு போலீஸ் வேற மிரட்டி வச்சிட்டு இருக்காங்கல்ல, அவரை ட்ராக் பண்ணி வந்துட்டாங்கல்ல. இப்போ அவரை வந்துட்டு இப்போ டேரெக்டாக வந்துட்டு ஹீரோ பற்றி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்ல முடியல அவரால். செல்லப்பாவால் ஹீரோக்கு சொல்ல முடியாட்டியும் ஹீரோக்கு புரியிற மாதிரி போலீஸ் வந்து நம்மளை ரவுண்ட் அப் பண்ணியிருக்காங்க, உன்னை பிடிக்க தான் வந்திருக்காங்க அப்படின்றத ஹீரோக்கு வந்து சிம்பாலிக்காக சொல்லிடுறாரு. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஹீரோக்கு விசுவாசியாக இருக்கிறதுனால ஹீரோக்கு அதில் இந்த விஷயத்தை போட்டுறாரு. ஹீரோ பொறுத்த வரைக்கும் தான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவருக்கு போலீஸ்லேயும் நிறைய ஆளுங்க தெரிஞ்சதெல்லாம் இருக்கிறதுனால அவருக்கு அதெல்லாம் கிடையாது. இப்போதைக்கு ஹீரோயின் அவருக்கு வேணும், அந்த மைண்டில் தான் அவர் ஃபுல்லாக இருக்காரு. அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்காத ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ வந்திருக்கிறத பார்த்துறாங்க. இவரை பார்த்த உடனே அவங்க வந்து இங்கே இருக்க பிடிக்காம என்ன பண்ணுறாங்கன்னா பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோ வந்துட்டு அவங்கள போக விடாம தடுக்கிறாரு. நீ நடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுக்கு தேவை, அதாவது அவங்க என்ன நினச்சி பழக்கிறாங்க, அந்த டைம் முடிஞ்சவொன்னே அவங்க வேற ஆள் பார்த்துறாங்களே. அதனால் ஹீரோ இருக்கிற இடத்துலையோ அவர் சொல்கிறதையும் அவங்களுக்கு கேட்க பிடிக்கல, இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. அதை ஹீரோ விடாமல் தடுத்துட்டு இருக்காரு. அதோட இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, பணம் போட்ட ப்ரொடியூசர்லாம் பாவம் இல்லையா, உனக்குலாம் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, போய் நடிமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன் பாயிண்ட்டை வச்சு மிரட்டுறாங்க. இதை பார்த்த ஹீரோயின் ஒரு வழியே இல்லாமல் இப்போ நடிக்க போயிடுறாங்க. அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு போலீஸ்லாம் இருக்காங்களா, அவங்க ஃபுல்லாகவே அந்த ஃபாரஸ்ட்டில் ஃபுல்லாக ஹீரோ பிடிக்கிறதுக்காக அவங்களும் அப்படியே சுற்று போட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வசமாக மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது 3 ஸ்டேட் மிங்கிள் ஆகிற ஒரு பகுதியாக இருக்குது இந்த ஃபாரஸ்ட். அதனால 3 ஸ்டேட்டோட போலீஸ்காரங்களும் வந்து நிற்கிறாங்க. எல்லா ஸ்டேட்லையுமே ஹீரோ மேலே கேஸ் இருக்கிறதுனால இப்போ எல்லா ஸ்டேட் போலீஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் ஹீரோ அரெஸ்ட் பண்ணுவேன், நாங்கள் தான் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஹீரோ இதை வேடிக்கையாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. புட்டுன்னு யாராவது ஒருத்தர் முடிவு எடுங்கயா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்துட்டு அவங்கள பேச்சு கொடுத்தே அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்களே. அவர் மூளை இப்போ என்னவா யோசிக்குது அப்படின்னா, இப்போ ஹீரோயின் இருக்காங்களா, அவங்களையே பணைய கைதியாக பிடிச்சிடறாரு ஹீரோ. பிடிச்சிக்கிட்டு அவங்களோட கேரவன்லேயே ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து ஹீரோ வந்து அழகாக எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்போ அந்த கேரவனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுனில் இருக்காருல்ல, அவர் வந்து மறைஞ்சு ஒளிஞ்சிட்டு இருக்காரு. எதுக்குன்னா ஹீரோவை வந்து ட்ராக் பண்ண முடியாது அப்படின்றதுனால தான் ஹீரோவை தேடி கருப்புசாமி வந்திருக்காரு பார்த்தீங்களா, அவரை ட்ராக் பண்ணி இந்த சுனில்ன்றவரும் இங்கே வந்துட்டாரு. இப்போ நேரடியாக இது பண்ணாமல் இவர் வந்து இப்போ தப்பிக்கிற நேரத்தில் இப்போ இவங்க கிட்ட போய் 2 பேரும் இப்போ இவருக்கு மறைஞ்சிருக்கிறது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. உடனே அங்கே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வருது. இந்த சுனில்ன்றவர் வந்து என்னதான் அப்படி எப்படி சண்டை போட்டாலும் வந்து ஹீரோ கிட்ட அவர் லாக் ஆயிடுறாரு. அவர் வந்து இப்போ ஹீரோ கிட்ட என்ன டீலிங் பேசுறாரு அப்படின்னா, எங்களோட ஆதாரத்தை வந்து எங்கள்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறாரு. அவர் சொல்ற ஆதாரம் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த 26 போலீஸ்காரங்க வந்து ரேப் கேஸ் வந்து ஹீரோ வந்து கடைசியாக வந்து திருடிட்டு வந்தார்ல, அந்த வீடியோ கிளிப் வந்து அதை தான் அவர் கேட்குறாரு. அந்த ஆதாரத்தை வந்து எங்கள்கிட்ட கொடுத்துரு. நீ கடத்திட்டு அதாவது கொள்ளடிச்சிட்டு போன அந்த நகையில் வந்து அதாவது 200 கோடி நீ கொள்ளடிச்சிட்டு போன அதில் வெறும் 50 கோடியை மட்டும் நகையை மட்டும் நீ எங்கள்கிட்ட திரும்ப கொடுத்துரு. நாங்கள் நகையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸையே க்ளோஸ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த இதெல்லாம் நீ பண்ணலை, நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஆளை பிடிச்சி வச்சிருக்கோம், பிடிச்சி வச்சிருக்கா ஒரு அப்பாவியை, அவரை வச்சுட்டு சொல்கிறா, அவரை வந்து இந்த கேஸில் அவர் தான் காரணம்னு சொல்லிட்டு அவனை போட்டு இந்த கேஸை நாங்கள் முடிச்சு விட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட இப்போ இந்த சுனில் அப்படின்றவர் வந்து டீல் பேசுறாரு. இப்போ இந்த சிசிடிவியில் ஒரு சீன் வந்து காட்டியிருப்பாங்க. அதாவது ஒருத்தர் வந்துட்டு ஃபுல்லாக அவரை மறைச்ச மாதிரி ஒரு ஜாக்கெட் ஃபுல்லாக போட்டிருப்பாரு. அப்படியே வந்தவர் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினோட போஸ்டருக்கு வந்து ஒரு கிஸ் பண்ணிட்டு போவார். இதை பார்த்து போலீஸ்காரங்க நினைச்சிருப்பாங்க இது ஹீரோ தான், ஏன்னா ஹீரோ தானே ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதை இங்கே சொல்லும் போது இப்போ ஹீரோ என்ன சொல்றாருன்னா, யோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த
கோடி நகையை நான் கொள்ளடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ சொல்றாரு. இப்படி சொன்ன உடனே தான் வந்துட்டு இப்போ அந்த போலீஸ்காரருக்கே வந்து என்ன தெரிய வருதுன்னா, ஹீரோ தான் இந்த மாதிரியான டெக்னிக்ல திருடு வரல, இது ஹீரோ இப்படி திருடுறது இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு திருடவங்க ஒரு மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்கல்ல. அதில் வந்து ஹீரோவோட டெக்னிக்கை யாரோ ஒருத்தவங்க வேணும்னே செஞ்சு ஹீரோவை மாட்டி விடுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோக்கு, போலீஸ்காரங்களுக்கு, நமக்கு எல்லாருக்குமே தெரிய வருது. இப்போ இதுக்கு இடையில வந்து இந்த சுனில் வந்துட்டு இப்போ ஹீரோ கிட்ட வந்துட்டு இப்படி ஒரு டீலிங் பேசினார்ல, இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோ வந்துட்டு திருட மட்டும் கிடையாது, அவருக்கு போலீஸ்லேயே ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இல்லைங்களா. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோக்காக வந்து இந்த இப்போ ஒரு கேஸ் நடந்தது, அதில் வந்துட்டு ஒரு 26 போலீஸ் வந்து ஒரு பாலியல் கேஸில் வந்து மாட்டியிருக்காங்க. அந்த வீடியோ கிளிப் தான் ஹீரோ எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்ல. அதை வந்து ஹீரோ வாண்டடாக போயிலாம் அந்த இடத்துல எடுக்கல. இந்த போலீஸ்காரங்க அந்த 26 பேர் இருக்காங்களா, இவங்க வந்துட்டு ஹீரோ வந்து திருட்டு நல்லா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ் வீட்டில் தான் அது இருக்கு, அது எப்படியாவது எங்களுக்காக அதை திருடி கொடுத்துட்டீங்கன்னா உன் மேல உள்ள கேஸ் எல்லாம் இல்லாம ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவங்களுக்காக தான் அந்த வேலை பண்ணி அதை கரெக்டாகவும் எடுத்துட்டு வந்துடுறாரு. அப்புறமா தான் அதில் என்ன இருக்கு விஷயம் இருக்கு அப்படின்றத ஹீரோ பார்க்கும்போது இந்த போலீஸ்காரங்க இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அதில் இந்த சுனில்ன்ற இருக்காருல, அவரும் ஒரு ஆளா இருந்திருக்காரு. ஆனா எடுத்துட்டு வந்த ஹீரோ வந்துட்டு என்ன பண்றாருன்னா, அவங்க கிட்ட அதை கொடுக்காம அவர் தானே வச்சுக்கிட்டாரு. ஏன் அப்படின்னா, என்னதான் அப்படி அவங்க சொன்னாலும் போலீஸ்காரங்க சொன்னதை செய்ய மாட்டாங்க அப்படின்றத அவர் நினைச்சுக்கிட்டு, அதனால அந்த ஆதாரத்தை அவங்கள்ட்ட கொடுக்காம அவங்களுக்குள்ளேயே ஆட்டத்தை காட்டியிருக்காரு. இதனால தான் அவர் இப்போ இவரை பார்த்த உடனே மற்றதெல்லாம் விட்டுட்டு மொதல் அந்த ஆதாரத்தை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு இப்பவும் ஹீரோ கிட்ட டீல் பேசுறாரு. அதனால தான் ஹீரோ வந்துட்டு அதை கொடுக்காம வச்சிருக்காரு. ஏன்னா ஏதாவது நீங்க எனக்கு எப்பயாவது எனக்கு எதிராக நீங்க ஏதாவது கேஸ் பண்ணீங்கன்னா நான் இதை லீக் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் இதெல்லாம் தெரிஞ்ச அந்த நாலேஜ் தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட இந்த ஆதாரத்தை நான் கொடுத்து பத்திரமா வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து இவங்களை பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி ஆதாரத்தையும் எடுத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி கேஸ் அவர் மேல ஃபைல் ஆயிட்டு இருக்கு. இதை ஒரு சாக்கா வச்சு ஹீரோ வந்து என்கவுண்டர்ல போடலாம் அப்படின்ற நியூஸும் பரவிட்டு இருக்கிறது இப்போ தெரிய வருது. ஹீரோக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவா புரியுது. இப்போ நம்ம கிட்ட உள்ள ஆதாரத்தை இவங்க வாங்கிட்டு நம்மள வந்து என்கவுண்டர்ல போட தான் வந்திருக்காங்க அப்படின்றது ஹீரோக்கு நல்லாவே தெரியுது. இந்த டைம்ல அந்த சுனில் இருக்கார்ல, அவர் என்ன பேசுறாருன்னா, உங்க கூட்டம் இருக்குல்ல, இந்த மாதிரி குட்டி குட்டி நகையெல்லாம் திருடி திருடி வைக்கிறாங்கல்ல, அவங்க கூட்டத்துல இருந்து ஒரு ஆளை வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க, அவனை வச்சு உன்னை வந்து இப்போ வந்து மாட்டி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ வந்து பிரைன் வாஷ் பண்றாரு. என்னதான் மாத்தி மாத்தி பேசினாலும் ஹீரோ இதை நம்ப தயாரா இல்ல. தன்னை மாதிரியே வேஷம் போட்டு தன்னை மாதிரியே கொள்ளடிக்கிற ஸ்டைல கொள்ளடிச்சது யாரு, நம்மள இந்த மாதிரி சிக்கல்ல மாட்டி விட்டது யாரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோக்கு மைண்ட் போயிடுது. இதே நேரத்தில் தாத்தா இருக்காருல, அவர் வந்து வண்டி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வராரு. அப்போ ஏதோ ஒரு அவசரம், அதனால தான் சிக்னல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தோணுது. உடனே இந்த இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அவரை கொஞ்சம் இது பண்ணி விட்டுட்டு அந்த ஹீரோயினை கடத்திக்கிட்டு அவர் பாட்டுக்கு அந்த வண்டியில ஏறி ஹீரோ கிளம்பிடுறாரு. இது என்ன அப்படின்றது அப்புறமா தான் நம்மளுக்கு தெரிய வருது. கருப்புசாமி டீமோட ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இவங்களை துரத்திட்டு வராங்க. அதனால தான் இவங்க வேக வேகமா இப்போ ஓடிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையிலையும் வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்றதை மறக்காம அந்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டு வராரு. இதுக்கு மேலே ஹீரோயினை வச்சுட்டு இருந்தா நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஹீரோயின் அங்கேயே இறக்கி விட்டுட்டு அவரும் அவன் தாத்தாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஏன்னா பின்னாடி வந்து போலீஸ்காரங்க ஏன் சுடாம வந்துட்டு இருக்காங்கன்னா, ஹீரோயின் ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டி. அப்போ அவங்க இருக்கும் போது ஏதாவது சுட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது பெரிய கேஸாக போய்டுன்றதுனால தான் அவங்க பாட்டுக்கு சுடாம விழுதுன்னு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களை இறக்கி விட்டு இவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டு இப்போ இன்னொருத்தரை பிடிச்சி வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்களா, ராதான்னு ஒருத்தர், அந்த சீனை காட்டுறாங்க. அவர் அடிக்கடி அந்த இடத்துல அவர் அந்த ராதா நினச்சி பார்க்குறது, அவரும் ஒரு ஒய்ஃப் வந்து சந்தோஷமா வாழ்ந்தது, அவங்களுக்கு குழந்தை பிறந்ததெல்லாம் சந்தோஷமா தான் அவர் நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு இடையில வந்துட்டு அந்த பிள்ளைக்காக அவங்க ஒய்ஃப் வந்து இவர் கொண்டு வந்து குட்டி குட்டி தங்கத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருந்திருக்காங்க. இவர் அடிக்கடி எடுத்து திருடிட்டு போய் லாட்ரி வாங்குறதெல்லாம் ஒரு வேலையை வச்சிருக்காரு. அப்படிதான் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு நாள் பிறந்த நாள் வருது. அப்பவும் இவர் ஏதாவது செய்யணுன்ற பேரில் வந்து வாங்க போறாரு. ஆனால் அங்கே போறவர் என்ன பண்றாருன்னா, தண்ணி அடிச்சுட்டு அந்த காசெல்லாம் வீணாக்கிறாரு. இதனால புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வருது. அது மட்டும் இல்லாமல் சேட்டு கடையில் அந்த நகையை கொடுத்துட்டு அந்த குட்டி ஒரு நகையை கொடுத்துட்டு பிள்ளைக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் வந்து சேட்டு கையில் கொடுத்துட்டு அந்த பணத்துக்கு வந்து லாட்ரி வாங்கிட்டு வந்துடுறாரு. அதனால கோவம் வந்து தான் வந்து பொண்டாட்டி வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ இவர் திரும்பவும் போய் அந்த சேட்டு கடையில் போயிட்டு அந்த லாட்ரி இதெல்லாம் அந்த பணத்தை திரும்ப கொடுத்துட்டு அவங்க மனைவி வந்து கோச்சிட்டு போனாங்களா, அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க சேர்த்து வச்சிருந்த அந்த நகையை வாங்கிட்டு வந்திருப்பாரு. அந்த டைமில் தான் போலீஸ்காரங்க இவங்களை பிடிச்சிட்டு வந்து இங்கே டப்பாவோட இவர் கையில் வச்சுட்டு இருக்க அந்த டப்பாவோட இவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோவும் அவர் தாத்தாவும் வந்து தப்பிச்சு வந்தாங்களா, அவங்க வந்தவங்க எங்கே வந்துட்டு அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு வக்கீல் இருக்காரு, அவர் வீட்டில் தான் வந்து அவங்க தஞ்சம் புகுந்துடுறாங்க. அங்கே இருந்துகிட்டு டிவி நியூஸில் வந்து என்னென்ன நாட்டு நடப்பு நடக்குது, நம்மளை பற்றி என்ன நடக்குது, பேசுது கொள்ளுதுன்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இந்த கேஎஸ் ரவிக்குமார் அவர் இருக்கார்ல மினிஸ்டர், அவங்க எல்லாம் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பிளான் பண்ணிடுவாருன்னா, அவர் மினிஸ்டர் வீட்லேயே வந்து ரைடு போகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி, ஆனால் அப்போ தான் அவங்களோட மைண்ட் வந்து டைவர்ட் ஆகும். அந்த மாதிரி வேலையை இப்போ ஹீரோ பண்ணி விட்டுறாரு. இப்போ இந்த டென்ஷனில் யார் அந்த ரைடெல்லாம் ஏற்பாடு பண்ணது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ மினிஸ்டருக்கு வந்து நெஞ்சு வலியே வந்துருது. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவர் வந்துட்டு ஹீரோ மேலே அவ்வளோ கோபப்படுறாரு. எப்படியாவது அவனை சீக்கிரம் பிடிங்கயா, பெருசாக கேஸ் நீட்டிக்கிட்டே போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து தன்னை மாதிரியே வேஷம் போட்டு இதை பண்ணது யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணுன்றதுல ஆர்வமாக இருக்காரு. இப்போ ஹீரோக்கும் சப்போர்ட்டாக சில போலீஸ் இருப்பாங்க, அதாவது விசுவாசமா, அவங்க வந்துட்டு ஹீரோ கிட்ட ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டுறாங்க. அது என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு சிசிடிவியில் வந்து ஒரு இது பார்த்துருப்பாங்களா, அதாவது ஒரு ஆள் வந்து போஸ்டருக்கு ஹீரோயின் போஸ்டருக்கு வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி, அதை வந்து ஹீரோ நினச்சிட்டு தான் எல்லாம் ஹீரோ தேடுறாங்க. அதை ஹீரோ பார்க்கும்போது அவருக்கே தெரியும் அது அவர் இல்லைன்னு, ஏன்னா அவர் அதை பண்ணல, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கும் போது தான் அந்த ரைட் ஹேண்டோட அவர் கொலை பண்ணார்ல, அவரோட ஃபோனை செக் பண்ணி பார்க்குறாரு. அந்த ஃபோனில் வந்து இருக்குது. அது யாராக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து வளர்த்து விட்டார்ல கங்காதரன் சொல்லிட்டு ஒரு ஆள், அதாவது பெரிய கை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் சொல்லிப்போம், அவர் தான் இந்த வேலையை பார்த்துருக்காரு அப்படின்றத ஹீரோக்கு இப்போ தெரிய வருது. இதோட என்ன, இப்போ இந்த கங்காதர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் தான் இந்த ஹீரோட ரைட் ஹேண்டுக்கு வந்துட்டு பணத்தாசை காட்டி அவன் இறந்துட்டு அந்த பணத்தை கொள்ளடிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பிளான் பண்ண சொன்னது எல்லாமே வந்து அந்த கங்காதர் தான் சொல்லியிருப்பாரு. அந்த விஷயம் எல்லாமே ஹீரோக்கு இப்போ தெரிய வருது. இப்போ கங்காதரை எப்படியாவது நம்ம கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு இடையிலே வந்து சின்னதாக வேற ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தோணுது. அதனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த வக்கீல் வீட்டில் தானே இப்போ அவர் இருக்காரு, வக்கீல வந்து டீ வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிட்டு அவரோட ஃபோன் எடுக்கிறாரு. அதில் வந்து வக்கீலுங்கெல்லாம் ஒரு குரூப்பாக இருப்பாங்கல்ல, அது வாட்ஸ்அப் குரூப், அந்த குரூப்பில் வந்து இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, ஜப்பான் வந்து செத்துட்டான்
பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை போட்டுட்டு அந்த மெசேஜ் டெலிட்டும் பண்ணி விட்டுறாரு. இப்போ அந்த குரூப்பில் வந்து அந்த வக்கீலும் இருக்கிறதுனால அவருக்கும் அந்த மெசேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து இதெல்லாம் வந்து இந்த ஹீரோ பண்ணுற வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வக்கீலுக்கும் தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொருளையை கிளப்பி விடுறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இவர் இருக்கால கருப்புசாமி அவர் வந்து கமிஷனர் கிட்ட இது கண்டிப்பாக ஒரு வந்து ரூமர் தான், இது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த தாத்தா இருக்கார்ல ஹீரோ கிட்ட விசுவாசமா இருப்பார் அந்த தாத்தாவை விட்டுட்டு அந்த கங்காதர கிட்ட ஃபோன் பண்ணி அழுவ சொல்கிறாரு. இந்த மாதிரி ஜப்பான் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகு அந்த ட்ராமா போடு அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் இவர் சொல்கிற மாதிரியே செய்கிறாரு. சாமி போலீஸ் இருக்கார்ல அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் இந்த ஹீரோ வந்துட்டு இங்கேருந்து தப்பிச்சு கண்டிப்பாக ஆந்திராக்கு தான் போயிருப்பான், அவனுக்கு வந்து அங்கே தான் அந்த கங்காதர் இருக்கான், அவன்கிட்ட தான் உதவி தேடி போயிருப்பான், நம்ம அங்கே போனோம்னா கண்டிப்பாக அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லோக்கல் போலீஸ் அந்த மாதிரி அங்கே லோக்கல் போலீஸ் கிட்ட அவர் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ இந்த போலீஸ்கார் என்ன தான் சொன்னாலும் அங்கே உள்ள ஆந்திராவில் உள்ள அந்த லோக்கல் போலீஸ்லாம் இருக்காங்களா அவங்களாம் என்ன சொல்லிடுறாங்கன்னா அந்த ஏரியாக்குள்ளே நுழையவே முடியாது, ஆளை விடுங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களே இப்போ ஒதுங்கிடுறாங்க. இப்போ கருப்புசாமி அந்த போலீஸ் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்க எங்கே மீட் பண்ணுவாங்கன்றது அவருக்கு ஆல்ரெடி தெரியுது, ஒரு கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இதே இடத்துல தான் கங்காதரை வர வச்சு அந்த தாத்தாவை விட்டுட்டு அவர்கிட்ட அந்த துக்கம் விசாரிச்சு அழுகிற மாதிரி ட்ராமாவும் ஹீரோ பண்ணதை சொல்லியிருக்காரு. கங்காதரன் உண்மை நம்பிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ துப்பாக்கி எடுத்துட்டு கங்காதர் கிட்ட வந்துறாரு. என்னைய மாதிரியே நடிச்சு திருடினது என்ன போலீஸ் கிட்ட மாட்டி விட பார்த்தது எல்லாமே நீதானடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து கங்காதரை மிரட்டிட்டு இருக்காரு சொல்றதுக்காக. இந்த டைமில் போலீஸ்கார அந்த அவர் இருக்கார்ல கருப்புசாமி அவர் வந்து அப்படியே ஹீரோ வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுறாரு. இந்த நேரம் பார்த்து அந்த கங்காதர் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸுக்கும் ஹீரோக்கும் வந்து ஒரு சின்ன சண்டை ஒன்று வந்துருது. ஃபைட்லையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து போலீஸ்காரங்க எல்லாரையுமே சுட்டு முடிச்சிடுறாரு. இந்த கருப்புசாமி போலீஸையும் காலிலேயே சுட்டுறாரு. எல்லாரையும் போட்டு இப்போ ஹீரோ வந்து தப்பிக்கும் போது பாவன் இறக்கம் பார்த்து என்ன பண்ணுறாருன்னா அந்த காலில் சுட்டார்ல கருப்புசாமி அவரை மட்டும் வண்டியில் ஏற்றி போட்டு கூட்டு வராரு. இதெல்லாம் புரியாத கங்காதர் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோவை கத்தியால குத்தி அவரை வந்து பிடிக்க பார்க்குறாரு. அதுலேருந்து எஸ்கேப் பண்ண ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா உங்கள் அம்மா சமாதியில் நீ அழுதுட்டு இருக்கிறத நான் பார்த்தேன், அதனால நீ உங்கள் அம்மாவை ரொம்ப நேசிக்கிற அப்படின்னு நினச்சி தான் அதை நான் வந்து உன்னை இப்போ நீ அடிபட்டு உன்னை காப்பாற்றுன்ற எண்ணம் எனக்கு வந்துச்சு, அந்த திருட்டை உண்மையிலேயே நான் பண்ணலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணுறாரு. இப்போ ஹீரோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கங்காதரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாரு. அப்போ தான் அந்த கருப்புசாமி என்ன சொல்கிறாருன்னா இப்போ நீ அவனை கொன்ன அப்படின்னா வந்துட்டு ஆதாரம் ஏற்கனவே உனக்கு எதிராக இருக்குது, நீ ஈஸியாக மாட்டிக்குவேன். இதே நான் கங்காதரை கொன்ன அப்படின்னா அவங்ககிட்ட இருக்க ஆதாரம்லாம் இப்போ எனக்கு கிடச்சிரும், கண்டிப்பாக நீ தப்பிக்கிறதுக்கு அது வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து பிரைன் வாஷ் பண்ண பார்க்குறாரு. ஆனால் ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கங்காதரை தான் கையால் தான் கொல்லுன்ற மாதிரி அவர் முடிவில் இருக்காரு. இவர் இப்படி சொன்னதுனால சரிவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து கருப்புசாமியை கூப்பிட்டுக்கிட்டே வராரு. இதுக்கு இடையில எப்படிடா இவங்க இந்த பிரச்சனைக்கு தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காதர் ஒரு பக்கம் அதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ இதோட அந்த கங்காதர் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து ஹீரோ வராரு. அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் கொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறார். அந்த ஏரியாக்குள்ள அவ்வளோ சீக்கிரம் நுழைய முடியாது, ஏன்னா அந்த ஏரியா உருவாக்குனதே கங்காதர் தான். அதனால ஒரு பாம்பெல்லாம் போட்டு அந்த இடத்துல கொஞ்சம் கலவரத்தை ஏற்படுத்திட்டு அப்புறம் ஹீரோ அங்கே வர பார்க்குறாரு. அங்கே நிறைய பேர் வராங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு சண்டை சீனே வருது. அதுக்கப்புறம் ஒரு வேலையை எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு ஹீரோ கங்காதர் கிட்ட வரும்போது இந்த மாதிரிலாம் விசாரிச்சுக்கிட்டே அடிக்க விழும்போது தான் தெரிய வருது இதை கங்காதரை செய்ய சொன்னது வேற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. அந்த கோவத்தோட திரும்ப கருப்புசாமி கிட்ட வந்து எதுக்கு இந்த மாதிரி பண்ண சொன்ன அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஆந்திரா போலீஸ்காரங்க ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஆந்திரா போலீஸ் சுற்றி ரவுண்ட் அப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு வழியை எல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் விஷயமே தெரிய வருது. அந்த நகை கடையை அந்த ரவுண்ட் அப் அதாவது ஓட்ட போட்டது அந்த நகையை கொள்ளடிச்சது இது எல்லாமே வந்து பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த நகை கடை ஓனர் இருக்காருல்ல அவரே தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அதே மாதிரி ஹீரோ வந்து இங்கே ஆந்திரா போலீஸ் வந்து ரவுண்ட் அப் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கருப்புசாமி இருக்கார்ல அவர் தான் ஆல்ரெடி இந்த பிளானை போட்டே தான் ஹீரோ கூட வந்திருக்காரு. இந்த இடத்துக்கு இவர் வந்தவொடனே ஃபுல்லாக வந்துருக்குன்னு சொல்லி வச்சதுனால அவங்களும் ஹீரோ அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோக்கு தன்னை மாதிரியே இந்த மாதிரி வேஷம் போட்டு இப்போ பண்ணது யார் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அந்த நகைக்கடை ஓனர் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு. எதுக்காக இந்த நகைக்கடை ஓனரே வந்து இந்த மாதிரி வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ஊரில் அந்த நகைக்கடை வந்து பெரிய ஆள், அவர் வந்து பல இடத்துல முதலீடு போட்டு நிறைய காசு வந்து பார்த்தவர். அதனால வந்துட்டு அந்த இடத்துல இப்போ எலெக்ஷனில் நிற்கிறவங்க வந்து ஃபண்டு கேட்பாங்களா பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட போயிட்டு அப்படி வந்து தான் இவர்கிட்டையும் கேட்டிருப்பாரு. வழக்கமாக அந்த நகைக்கடை கரெக்டாக அவங்க ஃபண்டு கலெக்ட் பண்ணுறது வழக்கமாக இருக்குது. ஆனால் இந்த தடவை வந்து அவருக்கு கையில் அது மாதிரி அடிக்கடி கொடுத்து இப்போ நகைக்கடைக்காரர்கிட்ட பணம் இல்லை. அதனால அவர் என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னா ஹீரோ இந்த வேலையை பண்ண மாதிரியே ஒரு செட்டப்பை பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையுமே திருடு போச்சு அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம கையில் வந்து பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலெக்ஷனுக்காக ஃபண்டு கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு ட்ராமா போடுறதுக்காக பண்ண வேலை தான் வந்துட்டு இந்த நகைக்கடைக்கார் பண்ண வேலை தான் இதுவாக இருக்கும். சேட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சவொடனே இப்போ கமிஷனரும் கருப்புசாமி வந்துட்டு சேட்டை வந்துட்டு அவர் வந்து அவரோட வாக்குமூலத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு அவரை இப்போ அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனைக்கு வராங்க. இதுக்கு இடையில வந்து கேஎஸ் ரவிக்குமார் வீட்டில் அந்த மினிஸ்டர் வீட்டில் ரைடுக்கு அனுப்பியிருப்பாங்கல்ல அது கூட ஹீரோ பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஹீரோ பண்ணல. அதையும் வந்துட்டு தனக்குள்ள செல்வாக்க வச்சு இந்த வேலையும் பண்ண வச்சது வந்து இந்த சேட்டோட வேலையாக தான் இருக்கும். நான் வீட்டுக்கு இந்த மாதிரி பண்ணதே ரைடு விட்டதே வந்து இந்த சேட்டு தான் அப்படின்ற உடனே இப்போ மினிஸ்டருக்கு வந்து பயங்கர கோவம் வருது. இப்போ இவர் வந்து இப்போ மினிஸ்டர் கிட்ட பேசுறது வந்து எப்படி பேசுறாருன்னா ஒரு பக்கம் அவர் சமாதானப்படுத்தல நினைக்கிறாரு, இன்னொரு பக்கம் வந்து என்ன நினைக்கிறார் அவர் வந்து பிளாக்மெயிலும் பண்றாரு. அப்போ கேஎஸ் ரவிக்குமார் வந்து என்ன சொல்லிடுறாருன்னா சரி சரி நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் உன் மேலே கேஸ் இல்லாமல் நான் பார்க்குறேன், உன்னோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு என் மேலே இந்த ரைடு வந்திருக்கல இந்த ரைடு இந்த கேஸ் எல்லாம் இல்லாமல் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி இப்போ மினிஸ்டர் வந்து சேட்டுக்கிட்டே கேட்குறாரு. இந்த மாதிரி செஞ்சுட்டேன் அப்படின்னா வந்துட்டு அந்த ஹீரோ இருக்கார்ல அவன் மேலே வந்து என்கவுண்டர் போட்டு அவன் கதையவே முடிச்சாரன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மினிஸ்டர் வந்து சேட்டுக்கிட்ட சொல்றாரு. இங்கே ஒரு பக்கம் இப்படி ஓடிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சுனில் வந்து ஹீரோ கிட்ட என்ன டீலிங் பேசுறாருன்னா என்னோட ஆதாரத்தை மட்டும் என் கையில் கொடுத்துரு, உனக்கு பதிலாக ஒருத்தன் பிடிச்சி விசாரணை பண்ணிட்டு இருக்கோம், அவனை போட்டுறேன், உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட இப்போ திரும்பவும் அவர் அதே டீல் பேசுறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த டீலிங் வந்து ஒத்துக்கிறாரு. சரி ஓகே எனக்கு பதிலாக இன்னொருத்தனை போடுறீங்களா, அப்போ நான் உங்களோட ஆதாரத்தை உங்கள்கிட்ட கொடுத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோவும் இப்போ ஒத்துக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கமிஷனர் என்ன சொல்றாருன்னா ஹீரோ வந்து என்கவுண்டர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ சுனில் என்ன சொல்றாருன்னா அவர்கிட்ட தான் நம்ம ஆதாரங்களே இருக்கு, இப்போ அவனை அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு சரி சரி அப்போ அவனை விட்டுருங்க, அவனுக்கு பதிலாக பிடிச்சி வச்சிருக்கோம் அப்போ அவனே போட்டுருங்க அப்படின்ற மாதிரி இப்போ கமிஷனர் சொல்றாரு. இப்போ இங்கே உள்ள வராங்க. இப்போ இந்த என்கவுண்டர் பண்ணுறதுக்காக இப்போ ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களா அவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா உங்களை வந்து இப்போ நாங்கள்
வெளியே கூட்டு போகிறோம், ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு செக்அப் மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அவரை ஏமாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரும் வந்துட்டு இருக்காரு. அவரை வந்துட்டு இப்போ ஜப்பானை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களா, அதே இடத்துல அந்த ஜீப்லேயே வந்து இவரையும் ஏற்றுறாங்க. 2 பேரையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நம்மளுக்கு பதிலாக சிக்கனவன் இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜப்பானும் வந்து இவரை பார்க்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே அவரும் வண்டியில் இவங்களை நம்பி ஏறாரு. அப்பாவியாக இருக்காரு. ஏன்னா அவர் இதெல்லாம் எதுவுமே செய்யலை. அதோட அவர் ஒரு பக்கம் சோகமாக பார்த்துட்டு ஹீரோவும் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்போ தான் இவங்களுக்கு பொழுது போகலன்னு சொல்லிட்டு ஹீரோ போய் எடுத்து போகிற கதையெல்லாம் எடுத்தாரல, அந்த சொந்த கதையெல்லாம் படமா அதில் உள்ள கதைகள்லாம் சொல்கிறாரு. அதாவது ஹீரோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அவங்க ரொம்ப செல்லமாக அப்படி தான் வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. ஹீரோட அப்பா வந்து ஹீரோ சின்ன வயசாக இருக்கும்போது இறந்து போயிருப்பாரு. அதனால ஹீரோட அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஹீரோ வளர்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே அப்பப்போ கடன் வாங்குறது அப்படி இப்படின்னு ஓடும் பார்த்தீங்களா. அந்த டைமில் வந்து ஹீரோட அம்மா வந்துட்டு ஒரு சேட்டு கடையில் வந்துட்டு அவங்க நகையை கொஞ்சம் அடமானம் வச்சிருப்பாங்க. அந்த ஆள் வந்து காசு கொடுக்கல அப்படின்றதுக்காக அவங்க அம்மா ரொம்ப அவமானப்படுத்தி அந்த மாதிரிலாம் அந்த சேட்டு பண்ணியிருப்பாரு. இதனால ஹீரோக்கு கோவம் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த சேட்டு கடையை வந்து அந்த சேட்டு கடைக்கு வந்து திருட போயிருப்பாரு. என்னன்னா ஒரு முழுசா திருட போல, அவங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டு போன அந்த நகையை மட்டும் எப்படியாவது கொண்டு வந்து அம்மாட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் அங்கே போயிருப்பாரு. இந்த திருட்டு கேஸ் வந்து பெரிய இஷ்யூ ஆகி அது வந்து போலீஸ் கேஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்துட்டு யார் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஹீரோட அம்மாவை தான் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது பெரிய விஷயமா போயிடும். இப்போ அவங்க அம்மாவை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சேட்டுக்கிட்டே கேட்கும்போது அந்த சேட்டு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இன்னும் அவங்க அம்மாவை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா வந்துட்டு நீ எனக்காக இன்னொரு திருட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்போதுலேருந்து ஹீரோ ஆரம்பிச்சது தான் அப்படியே அடுத்தடுத்த திருட்டு அவர் வளர்ந்ததுக்கு காரணமாக இருந்திருக்கும். இதுக்கு இடையில இந்த மாதிரிலாம் ஹீரோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷமாவே ஹீரோ கிட்ட பேசவே மாட்டாங்க. அப்படியே ஹீரோ ஒதுக்கி விட்டுருப்பாங்க. ஹீரோ தனியாகவே தான் இருந்திருப்பாரு. 20 வருஷமா ஹீரோ கிட்ட பேசாத அவங்க அம்மா வந்துட்டு அவங்க இறந்து போகிற நேரத்தில் ஹீரோ கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் பேசியிருப்பாங்க. அப்படின்னு ஹீரோ சொல்லும் அது என்ன வார்த்தைன்னு ஆர்வமாக எல்லா போலீஸும் கேட்டுட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் அங்கே ஒரு கோவில் வரவும் எல்லாரும் இறங்கி போய் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க ப்ரேயர் என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதை என்கவுண்டர் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ப்ரே பண்ண போயிருப்பாங்க. போலீஸ்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கடத்திட்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த ராதா அவர்கிட்ட வந்து ஒரு வீடியோ காட்டுறாங்க. அதில் அவங்க வைஃப் வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா அவங்க வைஃப் பேசின வீடியோ தான் அது. அந்த கிளிப்பை வந்து இவர்கிட்ட காட்டுறாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என் புருஷன் வந்து இப்படிலாம் பண்ணியிருக்க ஆள் கிடையாது, இந்த ஜப்பான் தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான், அவனுக்கு நல்லசாவே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து இப்போ இந்த அப்பாவி இருக்கார்ல அவர் என்ன வந்து என் ஒய்ஃபை பார்க்க போகணும், என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கதற ஆரம்பிச்சிடறாரு. ஒரு சின்ன கலவரம் மாதிரி ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து வேற ஒரு பிளான் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த போலீஸ்காரங்களை பற்றி ஒரு வீடியோ ஆதாரம் எடுத்து வச்சிருந்தார்ல, அந்த வீடியோ ஆதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் உண்டியலில் போட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆந்திராலேருந்து ஆளுங்களை வர சொல்லிட்டு அங்கே வந்து பாம்பு போட வச்சிருக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. நேரத்தில் அந்த சுனில் இருக்காருல அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ராதா இருக்காருல அவரை வச்சிருந்தாலும் ஒரு நகை பாக்ஸ் குட்டி நகை அந்த பாக்ஸை வாங்கி தூக்கி போட்டு அதை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் அதை எடுத்துட்டு வர போகும்போது அவரை சுட்டுறலாம், அதான் என்கவுண்டர் பிளான் அப்படின்ற மாதிரி இவர் நினைக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னா இந்த ஆட்டையை கலைச்சு விடுறாரு. நான் போனதுக்கப்புறம் ஏதாவது யார் வேணா பண்ணிக்கிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா அவர் சொன்ன கதையில இப்போ பேலன்ஸ் கதை இருக்குல்ல, அவங்க அம்மா இவர்கிட்ட என்ன வார்த்தை கடைசியாக சொன்னாங்க அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் ஆர்வமாக வந்து என்ன வார்த்தைன்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் அப்போ ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அதாவது ஹீரோ வந்துட்டு ஹீரோ அம்மா வந்து ஒரு வார்த்தை சொல்லி திட்டிருப்பாங்க, கடைசியாக அவங்க தான் பேசினது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அம்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தான் ஹீரோக்கும் கோமா 20 வருஷமா 2 பேர் பேச்சுவார்த்தை எல்லாம் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோட அம்மா இருந்த வீட்டை வந்து ஹீரோ பார்க்கும்போது தான் ஹீரோட அம்மா வந்து ஹீரோவை அதிகமாக நினைச்சிருக்காங்க அப்படின்றது அவருக்கு தெரிய வரும். ஏன் அப்படின்னா அவங்க குட்டி குட்டி மீனா வரைஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா ஹீரோவை வந்து சின்ன வயசுல அவங்க அம்மா வந்து குட்டி மீன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த செவுத்துல அவங்க வரைஞ்ச டிராயிங்ஸை வச்சு பார்க்கும்போது ஹீரோக்கு வந்து அவங்க அம்மா அது எப்படி அம்மா நினைக்காம இருப்பாங்க, எத்தனை வயசாக இருந்தாலும் பிள்ளைங்களும் அப்படிதானே அம்மாங்க நினச்சிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அப்பதான் பிள்ளைங்களுக்கு தெரிய வருதுன்ற மாதிரி இப்போதான் ஹீரோக்கு அவங்க அம்மா தன்னை தான் அப்படி நினச்சிட்டு இருக்காங்கன்றது தெரிய வருது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அம்மா உயிரோட இல்லை அப்படின்றது தெரிய வருது. பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து எமோஷனலாக ஆயிடுறாரு. அவங்க அம்மா நினச்சி ரொம்பவே அலறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த சுனில் இருக்காருல அவர் காலிலே வந்து சுட்டுறாரு. சுட்டுட்டு அவனை விட்டுருங்க, அவன் அப்பாவி அவனை விட்டுருங்க, அவனுக்கு பதிலாக என்னையே சுட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ மனசு மாதிரி இந்த மாதிரி சொல்றாரு. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு நல்ல போலீஸ் இருக்காருல அவர் வந்துட்டு அந்த குட்டி தங்கத்தை அந்த பாக்ஸ் எடுத்து அந்த ராதா கிட்ட கொடுத்துட்டு நீங்க இருந்து போயிட்டுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆள் அங்கிருந்து அனுப்பி விட்டுறாங்க. இப்படி சொன்னதுதான் மிச்சம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சுனில் இருக்காரு அவர் வந்து ஹீரோ வந்து சுட்டுக் கொள்றாரு. அந்த டைம்ல ஹீரோ வந்து அவங்க அம்மாட்ட பேசுறாரு. என்னன்னா எனக்கு நல்ல சாவே வராதுன்னு சொன்னியம்மா, இப்போ என்னோட சாவு வந்து நல்ல சாவு தான், அதாவது எந்த தப்புமே பண்ணாத ஒரு அப்பாவியை வந்து உயிரை வந்து நான் காப்பாத்திருக்கேன், இப்போ எனக்கு நல்ல சாவு தானம்மா, இப்பயாவது என்கிட்ட பேசுவியாமா அப்படின்னு சொல்லிட்டு கலங்கிக்கிட்டே அவங்க அம்மாட்ட பேசுறாரு. அப்படியே ஹீரோட உயிரும் பிரியுது. அதோட இந்த சீன் வந்து முடியுது. இந்த படத்திலே வந்து இந்த சீன் பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதாவது எந்த படமா இருந்தாலும் அந்த எண்டிங் வந்து ரொம்ப சேடா இருக்கும்போது கவலையா இருக்கும்ல, எவ்வளவுதான் கெட்டவங்களா இருந்தாலும் அவங்க சாகும்போது நம்மளுக்கு ஒரு வருத்தம் இருக்கும்ல. அப்படிதான் இப்போ ஹீரோ வந்து இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து இறந்து போயிருப்பாரு. ஒரு லவ் அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு அம்மா சென்டிமெண்டா லாஸ்ட்ல கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சது, இந்த மாதிரி இருந்தது வந்து ரொம்ப ஒரு டச்சிங்கா இருக்கும். இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். கண்டிப்பா படம் பாருங்க. உங்களுக்கு நான் சொன்ன கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில சந்திக்கலாம்.